பவர் பிளேல யூஸ் பண்ற மாதிரி ஒரு பவுலர் ஆடணும், ஒரு ஆல்ரவுண்டர் ஆடணும்னா அதுக்கு சாம் கரனே ஆடிட்டு போலாம். எனக்கு வந்து இப்போ இது வந்து திருப்பி எப்படி இருக்குன்னா ஆஷி எடுத்துட்டும் ஆட வச்சே ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. அங்க வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணா அங்க வில் ஜாக்ஸ் ஒரே ஒரு ஓவர் போட்டாரு, சாண்டன் 3 ஓவர் போட்டாரு. இவ்வளவுதான் ஸ்பின் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பின்னர் எல்லா 3 ப்ரொஃபஷனல் ஸ்பின்னர்ஸ் அங்க ஒரே ஒரு ஸ்பெஷல் ப்ரொஃபஷனல் தான்டா, சாண்டன் மட்டும் தான்டா. வில் ஜாக்ஸ் பார்ட் டைம் தான்டா. இங்க 3 பேருமே ப்ரொஃபஷனல்ரா. எல்லாரும் 4 ஓவர் முடிக்கிறவங்க, எல்லாரும் 100 விக்கெட்ஸ் எடுத்துருக்கவங்க. 100 அமர் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காரு. பர்பிள் கேப்க்குலாம் ரன் ரேஸ்ல அந்த பையனுக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் இருக்கும்? அவர் வந்து வாங்கிடல தான் ஆடி இருக்காரு. அது இவருக்கு நான் சொல்றேன், காம்போஜ்க்கு அவருக்கு இந்த மாதிரி 2 மேட்ச் நல்லா பண்ண பவுலரை நீங்க உட்கார வைக்கிறீங்க, அடுத்த மேட்ச் அவருக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் இருக்கு? என்னோட மூவ் எடுப்பாங்க போல, இம்பாக்ட் சப்ல நினைப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா ஆயுஷ் மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து நல்லா பண்ணாரு, மும்பைல கிரவுண்ட்ல ஆடி இருக்காரு. அன்சுல் கம்போஜ் மும்பைக்கு ஆடுறவர், அவர் ஏன் நீங்க வந்து பேக் பண்ணாம இப்படி பண்ணாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வந்து இது நத்திங் அகைன்ஸ்ட் ஆஷ். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அஸ்வினை நீங்க ஆடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. இப்ப நீங்க அஸ்வினை 11 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தோனிக்கு கீழேயோ மேலேயோ அஸ்வின் வராருன்னா பேட்டிங் ஃபயர் பவர் கிடையாது. பவுலிங்ல வராருன்னா இவர் ஸ்ட்ரைக் பவுலர் கிடையாது, விக்கெட் எடுத்து கொடுக்க மாட்டாரு, சும்மா கண்டெயின் பண்ணி கொடுக்க வேணா வாய்ப்பு இருக்கு. அதுவும் இன்னைக்குதான் ஒரு 6 ரன் per ஓவர்ல போட்டு போயிருக்காரு.